இப்ப டாஸ்மாக் மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இப்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு சார். ஊழல் அப்படின்றது திமுக மேல நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்போனன்ட் வந்து அதிமுகவாகட்டும், பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் பேசுறாங்க. ஸோ திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்ற அந்த நகர்வுல சீமான் அவர்கள கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வரது, விஜய் அவர்கள கூட்டணியில் கொண்டு வரது அப்படின்னு அந்த ஒரு நகர்வுக்குள்ள விஜய் சமரசத்துக்கு உட்பட மாட்டாரா? சரி திமுக நம்ம வீழ்த்தணும், நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு? இல்ல நிச்சயமா மாட்டார். விஜய்க்கு வந்து அரசியல் களத்தில் திமுகவை வீழ்த்தணுங்கிறது ஒரு முக்கிய இலக்கு தான். தேவைதான், இலக்கு தான். அதை வந்து இவர்களோடு சேர்ந்து வந்து வீழ்த்தணுங்கிறது அவருக்கு அவசியம் இல்லை. அப்படி உங்கள் இதை வந்து ஒரு வாதத்துக்காக அதை எடுத்துக்கிட்டாலும், அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்து இப்ப திமுக கூட்டணி தோத்து இவர்கள் வெற்றி அடைந்தால் அதை யார் கிளைம் பண்ணிக்குவா? எடப்பாடியால் தான் கிளைம் பண்ணிக்க முடியுமே தவிர விஜயால கிளைம் பண்ணிக்க முடியாது. ஆனா அப்படி ஒத்துக்க மாட்டாங்களா சார்? ஆமா, இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அதனால விஜய்க்கு என்ன பிரயோஜனம்? அப்ப இவர் தனித்து நின்று அவர்களை வெல்வதுதான் அவர் சரியான அரசியலா அவர் நினைக்கிறாரு. அதனால நிச்சயமா அது வந்து அவருக்கு முக்கியமில்லை. எல்லாத்துக்கும் மேல அந்த திமுகவை வீழ்த்துகிற கூட்டணியில் யாரு இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப ஒருவேளை பாஜக இல்லை என்றால் விஜய் வந்து அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கட்டத்தில் அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.